ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் தவறுகளுக்கு பிறகு புதிய ஆரம்பம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். சில நேரங்களில் நாம் உறவுகளில் தவறுகளை செய்துவிடுகிறோம். பிறர் மீது அக்கறை கொள்வதற்கு பதிலாக நாம் தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறோம் அல்லது அவர்களை நிந்தனை செய்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாமும் சுய நிந்தனை செய்பவர்களாகவும் குற்ற உணர்வு உடையவர்களாகவும் ஆகிவிடுகிறோம். நம்மிடம் நாம் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற போதும் கூட பிறருடன் அழகான உறவுகளை உருவாக்கி கொள்வது முடியாததாகவே இருக்கிறது. இங்கே நாம் நமது தவறுகளை உணர வேண்டியது முக்கியமானது. ஆனால் நம்முடைய குற்ற உணர்வை புரிந்து கொண்டு புதிய ஆரம்பத்தை செய்வது மிகவும் முக்கியமானதாகும். கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்வையோ சுய நிந்தனையையோ உருவாக்குவது என்பது உங்களுடைய சக்தியை குறைக்கிறது. உங்களுக்கு உணர்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் சக்தி தேவைப்படுகிறது. அப்போதுதான் நீங்கள் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டீர்கள். குற்ற உணர்வு அல்லது சுய நிந்தனைக்குள் வராமல் ஆற்றலை சேமிப்பு செய்ய வேண்டும். மேலும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வலிமை உடையவராக ஆக வேண்டும். குற்ற உணர்வு உங்களை பற்றி கசப்பாக நினைக்க வைக்கும். நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், ஆனால் அதை உணர்ந்து விட்டீர்கள். மேலும் அதை மாற்றிக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறீர்கள். செய்த தவறை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து கொண்டிருப்பது அதை உணர்வதற்கு வழிவகுக்காது. உணர்வது என்றால் உங்களுடைய எதிர்மறை உணர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அந்த வலியை குணப்படுத்தி கொள்வதாகும். நீங்கள் ஒரு தூய்மையான மேலும் சக்திசாலியான ஆத்மா என்கிற விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு தினமும் தியானம் செய்யுங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களுடைய மாற்றத்திற்கு வேண்டிய வலிமையை கொடுக்கும். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், ஆனால் தவறான செயல் புரிந்துவிட்டீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். இதன் மூலம் உங்களுடைய செயல்களை உங்களின் அடையாளத்தில் இருந்து பிரிக்க முடியும். வார்த்தையினாலும் அந்த இன்னொரு மனிதரிடம் மன்னிப்பு கேளுங்கள். மேலும் சக்திசாலியான அன்பு நிறைந்த அதிர்வலைகளை அவர்களுக்கு அனுப்புங்கள். அது அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குவதற்கு உதவி செய்யும். அவர்களுக்கு அவர்கள் குணமாகுவதற்கு நேரம் கொடுங்கள். உங்கள் மனதில் இருந்து கடந்த காலத்தை அழித்துவிட்டு புதிய ஆரம்பத்தை தொடங்குங்கள். ஓம் சாந்தி.